வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஒரு மஷ்ரூம் பிரியாணி, அதாவது கேலான் பிரியாணி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கேலான் வந்துட்டு ரொம்பவே ஹெல்தி, உடம்புக்கு ப்ரோட்டீன் ரிச்சு. நீங்கள் வந்துட்டு நான்வெஜ்ஜுக்கு ஆல்டர்னேட்டாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மஷ்ரூம் அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டிங்கன்னா வீக்லி ட்வைஸ் ஆர் ட்ரைஸ் நீங்கள் வந்து மஷ்ரூம் எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லது. கிட்டத்தட்ட ஈக்குவலி உங்களுக்கு ப்ரோட்டீன் கொடுக்கும். உங்களுக்கு நான்வெஜ் மாதிரியே டேஸ்டியாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட நான்வெஜ்ஜோட டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த மஷ்ரூம்ஸு. சரி வாங்க, இந்த டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். மஷ்ரூம் பிரியாணிக்கு மஷ்ரூம்ஸை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக நான் வெட்டி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பெரிய பீஸாக போடுங்க, நான் சுண்டிடும் பிரியாணியில் போடும்போது. பெருசாக இருந்தால் தான் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் மஷ்ரூம் இருக்கிறது. இது ரொம்ப நேரம் தண்ணியில் போடாதீங்க. ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டோம்னா இது வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும் உள்ள, அப்புறம் பிரியாணி வந்துட்டு குழஞ்சி போயிடும், உங்களுக்கு உதிரியாக கிடைக்காது. அதனால் ரொம்ப நேரம் தண்ணியில் போட வேண்டாம். ஃப்ளோயிங் வாட்டரில் நல்லா ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிட்டு சுத்தமாக தண்ணி ட்ரெயின் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு வெங்காயம் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி தலை, ஒரு அரை எலுமிச்சம்பழம். இது வந்து சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம், ஒரு அரை எலுமிச்சம்பழம் நான் பிழிஞ்சு விடணும், அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு அரை மணி நேரமாக தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த பிரியாணி எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். இது போகவும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் நமக்கு வேணும், அதை நான் தாளிக்கும் போது அப்பப்போ சொல்கிறேன். குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போது இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். அதில் இப்போது எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன எடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். ஒரு 2-3 பட்டை, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு எடுத்துருக்கேன். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு போட்டுடலாம். கூடவே 2 பிரியாணி இலையும் சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் நம்ம இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சோம்ல, அந்த பச்சை மிளகாயும் சேர்த்திடலாம். அதில் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்திக்கோங்க. மிளகாய் பொடியெல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. என்கிட்ட இருக்கிறது ரொம்ப காரமான மிளகாய் பொடி, அதனால் கம்மியாக சேர்த்துறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். கரம் மசாலா பொடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி புதினா சேர்த்திக்கலாம். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த மஷ்ரூம்ஸையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்திக்கலாம். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இந்த மஷ்ரூம் ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே வதங்கட்டும். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கேலாம். இப்போ நம்ம இதுக்கு தண்ணி அளந்து விட்டுடலாம். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு 2 கப் தண்ணி விடலாம். நம்ம 2 கப் தண்ணி இதில் விட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். எப்போதும் சொல்கிற மாதிரி உப்பு வந்து கொஞ்சம் உரைப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் சரியாக இருக்கும் பிரியாணிக்கு. இல்லைன்னா பிரியாணி சப்புன்னு இருக்கும். உப்பு மட்டும் இல்லை, காரம் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தெரியணும் இந்த தண்ணியில். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி வேகும்போது உங்களுக்கு சரியாக இருக்கும். இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும், அப்புறமேட்டு நம்ம இந்த அரிசியை போடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ இதில் வந்துட்டு நம்ம இந்த ரைஸை போட்டுடலாம். ஊற வச்சுருக்கிற ரைஸை தனியாக ட்ரெயின் பண்ணிட்டு வெறும் ரைஸ் மட்டும் போட்டுக்கலாம். இது ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா தண்ணியோடு சேர்த்தி. இந்த ரைஸ் கொஞ்சம் வெந்து நல்லா மேலே தெரிகிற அளவுக்கு வேகணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம தம்பிக்கலாம். குக்கர் மூடி, குக்கரோட மூடியவே வெயிட் இல்லாமல் சும்மா இப்படி மூடி வைங்க. க்ளோஸ் பண்ண வேணாம், சும்மா மூடி வைங்க. இப்போ மீடியம் ஹீட்டில் ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு அரிசி ஓரளவு குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மூடி வைக்கலாம். இங்கே பாருங்கள், அரிசி நல்லா மேலே வரைக்கும் வந்துடுச்சு, தண்ணியெல்லாம் உள்ளே அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சு விட்டுலாம். இது வந்து நல்லா உதிரியாக வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க.
ஒரு கிளறி விட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி நம்ம ஒரு 10 நிமிஷம் சிம்ல வைக்க போறோம். வெயிட் போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்ல சிம்ல வச்சு 10 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சாங்க. இது ஒரு கிளறி விடுங்க. பாருங்க நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பிரியாணி. நல்லா உதிரியா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மஷ்ரூம் பிரியாணியை உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்ப தன்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.